ஏப்ரல் டின்ஸ்லி 1980 மார்ச் 18 அமெரிக்காவில் உள்ள இந்தியானால ஃபோர்ட் வெயின் என்ற இடத்துல பிறக்கிறாங்க. ஏப்ரல் தான் அந்த ஃபேமிலியோட மூத்த பொண்ணு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் விளையாடுறதான் ஏப்ரலுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அப்போ தான் 1988 ஏப்ரலுக்கு அப்போ 8 வயசு. அன்னைக்கு சீக்கிரமே ஸ்கூல் விட்டு வந்த ஏப்ரல் வெளியே போய் விளையாட ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டான நிக்கோல் வீட்டுக்கு போகிறதா சொல்லி தன்னோட அம்மாவான ஜானட் கிட்ட பர்மிஷனும் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் இந்த மாதிரி அடிக்கடி போகிறது வழக்கமான ஒன்று தான். அதனால் அதுக்கு அவங்க அம்மா பர்மிஷனும் கொடுக்குறாங்க. மேலும் நிக்கோலோட வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அது ஒரு சேஃபான பிளேஸும் கூட. இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்ததும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஏப்ரல் கையில் ஒரு கொடையையும் கொடுத்துருக்காங்க. அப்போது மதியம் 3 மணி. மழை வர்ற மாதிரியான வெதர் கண்டிஷன் தான் இருந்திருக்கு. கொடையை வாங்கிட்டு கிளம்பின ஏப்ரல் கொஞ்ச நேரம் கழிச்சு நிக்கோல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டதா சொல்லி கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏப்ரல் கிட்ட ஜானட் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 மணிக்கு மேலாகியும் ஏப்ரல் வீட்டுக்கு திரும்ப வரல. இது ஜானட்டுக்கு ஒரு வித பயத்தை கொடுத்துச்சு. மேபி ஏப்ரல் மலையில் கூட மாட்டிருக்கலாம்னு நினச்சி நிக்கோல் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ நிக்கோலோட அம்மா ஏப்ரலும் நிக்கோலும் பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் விளையாட வெளியே போயிட்டதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஏப்ரல் விளையாண்டுட்டு இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் ஏப்ரலுக்கு தன்னோட கொடையை நிக்கோல் வீட்லேயே விட்டுட்டு வந்தது ஞாபகம் வருது. உடனே ஏப்ரல் நிக்கோல் கிட்ட வீட்டில் போய் கொடையை எடுக்கணும், வா போலான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நிக்கோல் தான் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா சொல்லி அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடையை எடுக்க ஏப்ரல் நிக்கோல் வீட்டுக்கு போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் அந்த கிரவுண்ட்லேருந்து கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. இதனால் பயந்து போன ஜானட் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஏப்ரல் காணாமல் போயிட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் 2 பேரும் அந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் காணாமல் போன இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அவங்களோட நெய்பர்ஸும் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஏப்ரலை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஏப்ரலோட பேரண்ட்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. உடனே ஏப்ரலோட வீட்டுக்கு வந்த போலீஸ் ஏப்ரலை தேட ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரங்கள்லேயே அந்த பகுதியில் இருக்க நெய்பர்ஸ் இன்னும் சில பேர் இந்த தேடுதலில் ஜாயின் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இரவு நேரம் நெருங்க இது ஒரு கிட்னாப்பாக கூட இருக்கலாம்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. மறுநாள் இன்னும் பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் பல பேர் இந்த தேடுதல் வேட்டையில் ஜாயின் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தும் அவங்களால ஏப்ரல் பற்றின எந்த தடயமும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த 3 நாட்களுக்கு அதே நிலைமை தான் ஏப்ரலோட தேடுதலில் நீடிச்சிச்சு. அப்போ தான் 4வது நாள் 911க்கு ஒரு கால் வருது. அதில் பேசின அந்த நபர் ஏப்ரல் வீட்டிலேருந்து 20 மைல் தள்ளி இருக்க ஒரு ரோட்டில் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க சாக்கடையில் ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக இருக்கதை பார்த்துருக்காரு. என்ன அதுன்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு டெட் பாடின்னு. அதை பார்த்து ஷாக்கான அந்த நபர் அப்போ தான் போலீஸுக்கு கால் பண்ணியும் இருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அது ஏப்ரல் பாடி தானு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு ஷூவை தவிர வேறு எந்த திங்ஸும் மிஸ் ஆகலை. மேலும் ஏப்ரலோட உடம்புல எந்த காயமும் இருக்க மாதிரி தெரியலை. இதை பார்த்த போலீஸ் ஏப்ரலை கொலை பண்ண அந்த நபர் வேறு இடத்துல கொலை பண்ணிவிட்டு பாடி இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கதா சொன்னாங்க. மேலும் ஏப்ரலோட பாடி பக்கத்துலேயே அடல்ட் டாய் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த டாய்க்கும் ஏப்ரல் கேஸுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு போலீஸால் உறுதியாக சொல்ல முடியலை. மேலும் ஏப்ரலோட மிஸ் ஆன ஷூ ஏப்ரல் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த ரோடோட மற்றொரு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் பாடி எக்ஸாமின் பண்ண எக்ஸாமினர்ஸ் மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் ஏப்ரல் இறந்துருக்கதா சொன்னாங்க. மேலும் ஏப்ரல் செக்ஸுவல் அசால்ட் பண்ணப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலோட பாடி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஏப்ரல் இறந்துருக்கதா ரிப்போர்ட் வந்துச்சு. அதே நேரம் எக்ஸாமினர்ஸ் ஏப்ரல் பாடியில் இருந்த சீமன் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயம் டிஎன்ஏ வச்சு அனலைஸ் பண்ணுற தொழில்நுட்பம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தனால கிடைச்ச சீமன் சாம்பிள்ஸை வச்சு எந்த அனலைஸும் அவங்களால பண்ண முடியல. அதனால் போலீஸ் புதுசாக ஏதாவது லீடு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு. அப்போ தான் கூடிய சீக்கிரமே அவங்க எதிர்பார்த்த அந்த லீடும் கிடைக்கிது. ஏப்ரல் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே போலீஸ் மீடியா உதவியோட பப்ளிக் கிட்ட இந்த கேஸில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லலாம்னு சொல்லி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பல இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வந்திருக்கு. ஆனால் அதில் குறிப்பிட்ட 2 இன்ஃபர்மேஷன் போலீஸோட கவனத்தை ஈர்த்திருக்கு. முதல் இன்ஃபர்மேஷன், ஒரு நபர்
ஏப்ரல் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வழியாக தன்னோட காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பழைய ப்ளூ கலர் பிக்கப் ட்ரக் ரோடு ஓரமாக நின்றுட்டு இருந்ததை பார்த்ததா சொல்லியிருக்காரு. மேபி அது கில்லரோட வண்டியாக கூட இருக்கலாம். கில்லர் அந்த பாடியை சாக்கடையில் போடுறதுக்காக வந்திருக்கும் போது கூட அந்த நபர் அந்த வண்டியை அங்கே பார்த்துருக்கலாம்னு போலீஸால் நம்பப்பட்டுச்சு. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளாக இருந்திருக்கு. ப்ளே கிரவுண்ட் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்த லேடி ஒருத்தவங்க ஏப்ரல் காணாமல் போன அன்னைக்கு ஏப்ரல் மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்ததாகவும், அந்த பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்த ப்ளூ கலர் பிக்கப் ட்ரக் அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த வண்டி அந்த பொண்ணை மறைச்சிருந்தனால அந்த பொண்ணு எப்படி உள்ளே போனான்னு அவங்களால அப்போ சரியாக பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த லேடி கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் தான் போலீஸ்க்கு இந்த கேஸில் கிடைச்ச மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த நபரோட அடையாளங்களையும் அந்த லேடி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த நபருக்கு சுமார் 30 வயது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த அடையாளத்தை வச்சு அந்த நபரோட முகம் ஸ்கெட்ச் பண்ணப்பட்டு மீடியாலையும் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. மேலும் கொஞ்ச நாளிலேயே இந்த இன்வெஸ்டிகேஷனில் FBI ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் FBI போலீஸ் உதவியோட ஏப்ரல் ஏரியாவை சுற்றி இருக்க இதுக்கு முன்னாடி செக்ஸுவல் கிரைம்ஸில் ஈடுபட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆண்களையும் விசாரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு போதுமான தகவல் எதுவும் கிடைக்கல. இந்த கேஸோட விசாரணை மறுபடியும் ஒரு டெட் எண்டில் போய் தான் நினைச்சு. ஏப்ரலோட கில்லரை கண்டுபிடிக்க எடுக்கப்பட்ட இந்த முயற்சியில் குழந்தைகளுக்கு எதிரான கிரைம்ஸில் ஈடுபட்டதாக பல பேர் பல இடங்களில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஆனால் ஏப்ரலில் கொண்ட அந்த கில்லர் கண்டுபிடிக்கப்படலை. பல வருஷமாக இந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் 1990 ஒரு சம்பவம் நடக்குது. ஏப்ரல் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து சுமார் 10 மைல் தொலைவில் உள்ள ஒரு ஷெட்டோட சுவரில் மெசேஜ் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அதை எழுதுனது வேறு யாரும் இல்லை, அந்த கில்லர் தான். அதில் தான் ஏப்ரலை கொலை பண்ணதாகவும் இது மாதிரி இன்னும் கொலைகள் நடக்கும்னு எழுதியிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் மிஸ் ஆன அந்த ஷூவை கண்டுபிடிச்சிட்டதாகவும் எழுதியிருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மெசேஜை எழுதுனது அந்த கில்லர் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். ஏன்னா மிஸ் ஆன ஷூ கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் பற்றி வெளியே யாருக்கும் தெரியாது. மேலும் இந்த மெசேஜில் இருக்க இன்னொரு டீட்டெயிலையும் போலீஸ் நோட் பண்ணுறாங்க. அதில் அந்த கில்லர் அந்த மெசேஜை முதல்ல பென்சிலில் எழுதிட்டு போயிருக்கான். அதை யாரும் நோட் பண்ணலன்னு தெரிஞ்சதும் திரும்ப வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணிட்டும் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜ் அங்கே இருக்கதே நோட் பண்ணப்பட்டிருக்கு. போலீஸ் அந்த மெசேஜோட ஃபோட்டோஸை மீடியாவில் பப்ளிஷ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. மேபி அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை யாராவது ரெகக்னைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கதா நினச்சி அதை பப்ளிஷும் பண்ணுறாங்க. ஆனால் அதிலிருந்தும் அவங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கல. சில மாதத்துக்கு அப்புறம் அந்த சிட்டியோட மற்றொரு பகுதியில் 7 வயசு பொண்ணோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பொண்ணும் செக்ஸுவலாக அசால்ட் பண்ணப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்கதா ரிப்போர்ட் வருது. ஏப்ரல் கேஸில் இருந்த அதே சிமிலாரிட்டிஸ் இதுலேயும் இருந்தனால மேபி 2 கொலையும் பண்ணது ஒரே நபராக கூட இருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் FBI போலீஸ்கிட்ட இருந்து மாறுபட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சுருந்தாங்க. அதில் இந்த 2 கொலையும் பண்ணது வேறு ஆளாக தான் இருக்கணும்னு நம்பினாங்க. மேலும் 1995 வரைக்கும் இந்த கேஸில் எந்த ப்ராக்ரஸும் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2வது கொலையை பண்ணது அந்த 7 வயது பெண்ணோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயம் அவர் உயிரோடு இல்லை. இதனால் அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணவும் படுது. அதே சமயம் போலீஸ் ஏப்ரலோட கில்லர்கிட்ட இருந்து வேறு ஏதாவது மெசேஜ் வருமானம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கில்லர் அனுப்பின முதல் மெசேஜ் தன்னை பிடிக்கவே முடியாதுன்ற கான்ஃபிடென்ட்டில் போலீஸை கிண்டல் பண்ணுற விதத்தில் தான் இருந்திருக்கு. அதனால் அந்த கில்லர் மறுபடியும் மெசேஜை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ். ஆனால் வருஷம்தான் போச்சே தவிர எந்த புது மெசேஜும் போலீஸ்க்கு வரல. அப்போ தான் 2004 இந்த கேஸில் இன்னொரு லீட் போலீஸ்க்கு கிடைக்குது. அதில் ஃபோர்ட் வெயினில் இருந்த ஒரு பொண்ணு தன்னோட சைக்கிள் பேஸ்கெட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கதை பார்த்துருக்காங்க. அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஷாக் ஆகி உடனே அவங்க பேரண்ட்ஸ்ட்டை காட்டி அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க. உடனே அங்கே வந்த போலீஸ் அந்த பேப்பரை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஹலோ டியர், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏப்ரல் 10 கடத்தி கொலை பண்ணது நான் தான். நீ தான் என்னோட அடுத்த விக்டிம். இதை பற்றி நீ போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலைனாலோ இல்லை நான் இந்த மெசேஜை நாளைக்கு லோக்கல் நியூஸில் பார்க்கலைனாலோ நான் உன்னோட வீட்டையே சதைச்சு எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன். ஆனால் நீ மட்டும் எனக்கு சொந்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு.
இதை பார்த்த போலீஸ்க்கு இந்த நோட்டை எழுதுனது அந்த கில்லர் தான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் அந்த கவருக்குள்ளே யூஸ் பண்ண ஒரு காண்டமும் இருந்திருக்கு. அதில் இருந்த சீமன் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டு லேபுக்கும் அனுப்பப்பட்டுச்சு. அந்த சமயம் 2004 டிஎன்ஏ அனாலிசிஸ் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்த சமயம். அதனால் கிடைச்ச சீமன் சாம்பிள்ஸ்லேருந்து டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலை வச்சு ஏப்ரல் பாடியில் கிடைச்ச டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணப்பட்டு அது கில்லரோட டிஎன்ஏ தான உறுதியும் பண்ணப்படுது. ஆனால் அந்த நபரோட டிஎன்ஏ FBI டேட்டாபேஸில் இல்லை. இதனால் யார் அந்த நபர்ன்ற எந்த டீட்டெயிலும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் மறுபடியும் அதே மாதிரியான கவர் இன்னொரு பொண்ணால் கண்டுபிடிக்கப்படுது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதே மெசேஜ், அதே யூஸ்டு காண்டம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் 2 கவர் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் இந்த தடவை தன்னோட பிறப்புறுப்போட போலராய்டு ஃபோட்டோஸை சேர்த்து அனுப்பியிருக்கான் அந்த கில்லர். அதிலிருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லேருந்து வெறும் க்ரீன் கலர் பெட்ஷீட்டை மட்டும்தான் அவங்களால நோட் பண்ண முடிஞ்சது. அதை தவிர வேறு எந்த க்ளூவும் போலீஸ்க்கு கிடைக்கல. அதனால் அதை வச்சு அதே மாதிரியான பெட்ஷீட் விற்கிற எல்லா கடைகள்லையும் விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்கல. வெறும் 4 மாதத்தில் இதே மாதிரியான 4 மெசேஜ் அந்த கில்லரால் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மெசேஜ் வர்றது சடனாக ஸ்டாப் ஆகி பல வருஷமாக எந்த மெசேஜும் வரலை. அப்போ தான் 2009 கில்லரோட ப்ரொஃபைல் மீடியாவில் FBIயால் ரிலீஸ் பண்ணப்படுது. ஆனால் அதிலிருந்தும் பெருசாக எந்த தகவலும் கிடைக்கல. மேலும் FBI டேட்டாபேஸில் கில்லரோட டிஎன்ஏ இல்லாததுக்கு காரணம் அந்த நபர் இதுவரைக்கும் எந்த குற்றத்துக்காகவும் அரெஸ்ட் பண்ணப்படாமல் இருந்தது தான். 2012 அன்சால்வ் கேஸ் எல்லாம் விசாரிக்கிற அமெரிக்காவோட பாப்புலர் டெலிவிஷன் ப்ரோக்ராமில் ஏப்ரலோட கேஸ் ஒளிபரப்பப்பட்டு புதுசாக ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுவும் ஒரு டெட் எண்டில் போய் தான் நின்றுச்சு. 2015 இந்த கேஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணப்பட்டு பேரபான்ற கம்பெனி உதவியோட கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு அந்த கில்லர் பார்க்க எப்படி இருப்பான்னு ஒரு உருவப்படத்தை உருவாக்குற ப்ராசஸ்லையும் ஈடுபட்டாங்க. இந்த முறையை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி பல கேஸ் சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் கிடைச்ச டிஎன்ஏவை வச்சு உருவாக்கப்பட்ட கில்லர் முகத்தோட உருவப்படம் போலீஸால் மீடியாலையும் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இந்த முறை கண்டிப்பாக கில்லரை யாராவது அடையாளம் காட்ட வாய்ப்பு இருக்கதா நம்பினாங்க போலீஸ். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக லக் அவங்க பக்கம் இல்லை. உருப்படியான எந்த ஒரு லீடும் அவங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் போலீஸ் கிவ் அப் பண்ணுறதா இல்லை. சில வருடம் கழித்து 2018 மறுபடியும் பேரபானை காண்டாக்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஆனால் இந்த தடவை இனோவேட்டிவ் அப்ரோச்சான ஜெனட்டிக் ஜீனியாலஜியை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்க ஜெனட்டிக் டேட்டாபேஸில் கிடைச்ச கில்லரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு அவனோட ரிலேட்டிவ்ஸ் டிஎன்ஏ டேட்டாபேஸ் ஏதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட டேட்டாஸ் அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச அந்த டேட்டாஸோட ஃபேமிலி ட்ரீயை அனலைஸ் பண்ணி அதில் கில்லருக்கு ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் இறங்குறாங்க. மேலும் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இதனால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பண்ணப்பட்ட முயற்சியில் கடைசியாக ஃபோர்ட் வெயினில் இருக்க 2 பிரதர்ஸோட டிஎன்ஏ ஓரளவு நெருங்கி ஒத்து போகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் கில்லர்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது யாருன்னு தெரிஞ்சுக்க 2 பேரையும் கண்காணிக்க ஆரம்பித்த போலீஸ் அவங்களோட குப்பைகளை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அதை கலெக்ட் பண்ணி லேபுக்கும் அனுப்பியிருக்காங்க. அப்போ தான் ஏப்ரல் கொலை பண்ணப்பட்டு 30 வருடம் கழித்து போலீஸ்க்கு பர்ஃபெக்டான டிஎன்ஏ மேட்ச் ஒன்று கிடைக்கிது. விக்டிமோட பாடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சீமன் சாம்பிள்ஸோட டிஎன்ஏவும் காண்டமில் இருந்த சீமன் சாம்பிளோட டிஎன்ஏவும் 59 வயதான ஜான் மில்லரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. மில்லர் கிராபல்ன்ற ஒரு சின்ன டவுனில் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அது ஏப்ரல் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்திருக்கு. ஏப்ரலை கொலை பண்ணும்போது மில்லரோட வயசு 29. இப்போ போலீஸ் செய்ய வேண்டியது எல்லாம் மில்லர்கிட்டேருந்து டைரெக்டாக டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அவனை விசாரிக்கிறது மட்டும்தான். இதனால் மில்லர் வீட்டுக்கு போன போலீஸ் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதை பற்றினு மில்லர் கேட்டிருக்கான். அப்போது அதில் ஒரு போலீஸ் நீயே கெஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏப்ரல் டென்ஸ்லின்னு சொல்லியிருக்கான் மில்லர். உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி மேலும் விசாரிக்க முடிவு பண்ணுறாங்க போலீஸ். அப்போ போயிட்டு இருக்கும்போது மில்லர் ரொம்பவே ரிலாக்ஸாக போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டே தான் போயிருக்கான். மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில்
எந்த மறுப்பும் தெரிவிக்காம தான் ஏப்ரலை கடத்தி கொலை பண்ணதா சொல்லியிருக்கான் மில்லர். அதில் அன்னைக்கு குழந்தைய கடத்துறதுக்காகவே ஃபோர்ட் வெயின் வந்திருக்கான் மில்லர். அப்படி வந்த மில்லர் தெருவில் நோட்டம் விட்டுட்டு இருக்கும்போது தான் ஏப்ரலை அங்கே பார்த்துருக்கான். மேலும் ஏப்ரல் கிட்ட போய் காரில் ஏறவும் சொல்லியிருக்கான். அதுக்கு ஏப்ரலும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் காரில் ஏறவும் செஞ்சுருக்காங்க. இது போலீஸ்க்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் ஏப்ரலை பார்த்ததா சொன்ன விட்னஸ் எந்த கத்துற சத்தமும் கேட்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. மேலும் ஏப்ரலோட பாடியிலையும் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதனால் மில்லர் சொன்னதை ஏற்றுக்கிறவும் செய்கிறாங்க போலீஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஏப்ரல் அந்த காரில் ஏறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரலை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் செக்ஸுவலாக அசால்ட் பண்ணிவிட்டு கொலை பண்ணவும் செஞ்சுருக்கான் மில்லர். அப்புறம் தன்னோட ட்ரக்கில் அந்த பாடியை கொண்டு போய் அந்த சாக்கடையில் போடவும் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அடல்ட் டாய் தன்னோட தான்னு சொல்லியிருக்கான் மில்லர். மில்லர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 6 மாதம் கழித்து கோர்ட்லையும் ஆஜர்படுத்தப்படுறான். ஆனால் தன்னோட லாயர் சொன்ன அட்வைஸ் படி அந்த குற்றத்தை தான் பண்ணலைன்னு மறுத்திருக்கான் மில்லர். இந்த ப்ராசஸை மேலும் இழுக்க விரும்பாத ப்ராசிக்யூட்டர் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் மரண தண்டனை மாற்றி வழங்கப்படும்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி குற்றத்தை ஒத்துக்கவும் செய்கிறான் மில்லர். இதனால் மில்லருக்கு 80 வருட சிறை தண்டனை வழங்கப்படுது. மேலும் மில்லரால் 2058 தான் பரோலுக்கு அப்ளை பண்ண முடியும்னு தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த கேஸில் ஒர்க் பண்ண டிடெக்டிவ்ஸ் மில்லர் ஏதோ காரணங்களுக்காக தான் மாட்டணுன்ற முடிவில் தான் வேணும்னே போலீஸை கிண்டல் பண்ணி மெசேஜ் எழுதுனதோட சீமன் சாம்பிள்ஸையும் விட்டுட்டு போயிருக்கதான் நம்பினாங்க. என்னதான் சயின்ஸை பற்றி பெருசாக மில்லருக்கு தெரியலைனாலும் வாண்டடாக டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அனுப்புறது ரிஸ்க்கான ஒன்று தான். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு கேஸில் மில்லர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் ஏப்ரல் கேஸ்லையும் கண்டிப்பாக மாட்டியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களோட சைக்கிளில் அந்த கவரை வைக்கும்போது யாராவது பார்த்துருந்தாலும் ஈஸியாக மாட்டியிருப்பான். ஆனால் இது எதுவும் நடக்காமல் லக்கில் சுமார் 30 வருஷம் தப்பிச்சிருக்கான் மில்லர். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.